உதாரணத்துக்கு 80 மில்லியன் அணுக்கள், 70 மில்லியன் அணுக்கள், 60 மில்லியன் அணுக்கள் இருக்க வேண்டிய ஒரு இடத்துல 5 மில்லியன், 10 மில்லியன், 5 மில்லியன் அணுக்கள் தான் இருக்குது. அந்த அணுக்கள் இருந்தாலும் அது ஆக்டிவா இருக்கிறது இல்ல, சுறுசுறுப்பா இருக்கிறது இல்ல, வேகமா இருக்கிறது இல்ல, எல்லா அணுக்களும் இறந்து போயிடுது. ஆங்கில மருந்துல என்ன பண்ணுவாங்க, இங்கிலீஷ் ட்ரீட்மெண்ட்ல என்ன பண்ணுவாங்க, சில பேர் வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க, விந்து பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு உயிரணுக்கள்லாம் குறைவா இருக்கு, உங்களுக்கு குழந்தை பேரு தள்ளி போகும் அப்படின்னுவாங்க. அதுக்கு மாத்திரை தரணும், அப்புறம் வருஷக்கணக்கில் சாப்பிடணும், இப்படி போயினே இருக்கும். அது மாதிரி ஏன் நம்மளுக்கு அந்த நிலைமை வரணும்? விந்து பரிசோதனை பண்ணா பக்கா ஜென்டில்மேன் மாதிரி 80 மில்லியன் 90 மில்லியன் அணுக்கள் இருக்குன்னா பரவாயில்ல. ஆனா நிறைய போதைக்கு அடிமையானவங்களும் அந்த ரிப்போர்ட் வரவே வராது, டிராப் தான் வரும், அணுக்களே இருக்காது. அணுக்கள் நில் கவுண்ட் வரும், அசோஸ்பெர்மியான்னு சொல்லுவாங்க, உயிரணுக்கள் இல்லைன்னு வரும். இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பிறப்பது என்பது சான்ஸே இல்லை. அதனால எதனால இதெல்லாம் வருது? ஆண்களுக்கு அடிமை, அது போதைக்கு அடிமை. போதைக்கு அடிமையான ஆண்கள் நிறைய பேர் இருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கு தான் அது மாதிரிலாம் வரும். செக்ஸ் பண்ணி பாருங்களேன், ஒரே நிமிஷம் தான், 1 2 3 அவுட்டு, ஒரே நிமிஷம் தான். அது கூட ஒரு நிமிஷம் கூட இல்லை, அரை நிமிஷத்துல அவுட் ஆன ஆண்கள்லாம் இருக்காங்க. கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அப்படி ஓரலா செக்ஸ் பண்ணும் போதே லீக் ஆயிடும். மனைவிக்கு அப்பதான் ஆசை தூண்டுதல் வரும், நீங்க ஏஞ்சி போயிடுவீங்க. ஒரே நிமிஷத்துல அரை நிமிஷத்துல விந்து விட்டுட்டா எப்படி இனப்பெருக்கு நடக்கும், எப்படி விந்து உள்ள போய் தங்கும், எப்படி குழந்தை உருவாகும், இதெல்லாம் எதுவுமே நடக்காது. ஆண்களுக்கு ஆண்மை வலிமை வேணும். 60 வயசானாலும் ஆண்மை தன்மையோடு இருக்கணும். ஒரு குழந்தை 2 குழந்தை பிறக்கணும்.